அம்மா உணவகத்தின் இட்லி அதோட டேஸ்ட் எப்போ இருந்துச்சு, அது ரேட் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நானும் என் ஃப்ரெண்டு என் குருநாதர் 3 பேரும் ரூம் டியூட்டி முடிச்சுட்டு ரூம் போயிட்டு இருந்தோம். சரியான பசி. கேண்டீனில் சாப்பிட்லான்னா சாம்பார், வெளியில் சாப்பிட்லான்னா அன்ஹெல்த்தி. அது இல்லாமல் நம்மள்ட்ட வெளியில் சாப்பிட்ற அளவுக்கு காசு இல்லை. அப்புறம் நாங்கள் பார்த்த இடம் தான் இந்த பஜனை கோயில்கிட்ட அம்மா உணவுன்ட்டு ஒரு இடம். நம்ம வேறு ஊர்லேருந்து அந்த 3 மாதம் ஆச்சுன்னு அம்மா கையால் சாப்பிடல. சரி, அம்மா கையால் தான் சாப்பிட முடியல, அட்லீஸ்ட் அம்மா உணவகத்துலனா சாப்பிட்லாம். அது டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு உள்ள போனோம். உண்மையிலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ₹1 எந்தளவுக்கு தர முடியுமோ அந்தளவுக்கு தரமாக தந்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் உண்மையுமே நல்லா இருந்துச்சு. என்ன மாவு தான் லைட்டாக புளிச்சிருந்துச்சு, அது வேறு விஷயம். பட் ஓகே, ₹1 எந்தளவுக்கு தர முடியுமோ அந்தளவுக்கு தந்துருந்தாங்க. உண்மையிலுமே இந்த திட்டம் வந்து ஒரு அருமையான திட்டம். பல ஏழைகளோட பசியை தீக்குது. சென்னையில் ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ கஷ்டங்கிறது அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வாழ்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் இந்த அம்மா உணவுலாம் ஒரு நல்ல திட்டம் தான். இதை கொண்டுட்டு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் இப்போ நடத்திக்கிட்டு இருக்க இந்த அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை நான் ஒரு கட்சிக்காக சொல்லலை, பேச்சுலராக இருந்து அங்கே சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அம்மா உணவகத்தோட அருமை. அதுக்காக தான் சொன்னேன். நீங்களும் அம்மா உணவகத்தில் இருந்தால் ட்ரை பண்ணாதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.